ஹலோ லிக்கண்ணம்மா. வணக்கம். காலை 5 மணி. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. காலை 5 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கோம். 5:15 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 5:15. ஆமாம். இட்லி ஊற்றணும். இட்லி ஊற்றி சட்னி வைக்கணும். இல்லை கரண்டி எடுப்போம். அது இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றிட்டீங்களா மம்மி? இட்லி தண்ணி அழிக்கணும் மம்மி. இன்னைக்கு பால் குட திருநாள். ஆமாம், பால் குடத்துக்காக போகணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊருக்கு. மாவு பார்த்தீங்களா எப்படி குடிச்சிருக்குன்னு? நல்லா பூரி மாதிரி இருக்குண்ணே. ஆமாம், பூரி இப்படி தண்ணி உப்பிக்கிட்டு வரும். ஆமாம். அழிக்கணும் இன்னைக்கு டே பிளானிங். கோயிலுக்கு போயிட்டு பத்திரமா பால் கூட எடுத்துட்டு வந்து வீட்டில் தான் இருக்கணும். இங்கே ராயவரம் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் இங்கே வரணும். அங்கே அந்த வீடு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய அந்த வீடை காட்டுறோம் வீடியோவில். பால் கூட உங்கள் வீட்டில் யார் யார் எடுக்கிறீங்க? என் பையன் எடுக்கிறான், என் பொண்ணு என் பேரை எடுக்கிறான். இவங்க 2 பேரும் தான் எடுக்கிறாரு. வருஷம் எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வருஷம் எடுத்துருவோம். பால் கூட விடுறதில்ல. பால் கூட எடுக்கணும். வந்தியம்மாவுக்கு பால் கூட எடுத்தாது திருப்தியாக இருக்கும். 9:30 வந்துடும். சுற்றி வந்துடும். 9:15 என்ன அந்த ராஜா பஸ் வரையில எல்லாம் வந்துருமே. கோயில்கிட்ட வந்துருவாங்க சுற்றி வந்து. அதனால சீக்கிரம் போகணும். ஏன் மேம் இவ்வளோ வேலைன்னு வந்துடுது? வெயிலுக்காக. வெயிலில் நகரத்தாரெல்லாம் அடிபட மாட்டான்ட்டு. வெயில் அடிபட முடியாதுல்ல, செருப்பு இல்லாமல் நடக்கணும். அதனால நகரத்தார் பால் கூட வெள்ளனா வந்துடும். எல்லாமே சீக்கிரமா எல்லா வருஷமே சீக்கிரம் எடுத்துருவாங்களா? ஆமாம், எல்லா வருஷமே அப்படி எடுப்பார். 7:30 ஆரம்பிச்சிருவாரு. அது பால் கூட 1 மணி நேரம் அவன் சுற்றி வர. அது டயத்தை பொறுத்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். ஆனால் ஒரு அந்த தெப்பக்குளத்தையும் சுற்றி வரணும். ஆமாம். வலிக்கணும் மம்மி. நீங்கள் பால் கூட எடுத்ததுண்டா? நான் எடுத்ததில்லை. எனக்கு தான் யாருமே எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. நான் எடுப்பேன். எனக்கு தான் யாருமே, நான் தான் அடுத்தவங்களை தாங்கணுமே தவிர எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சின்ன வயசுல என்ன அப்பயும் நாங்களா வளர்ந்தது. எங்களுக்காக அக்கறைப்படவெல்லாம் ஆள் இல்லை. ஆமாம், அப்படிதான் வளர்ந்தோம் நாங்கள்லாம். அது எடுக்கணும்னு ஆசை இருக்கா? இல்லை, இனிமேல் வயசானதுக்கு அப்புறம்னா முடியாது. ஆனால் நம்ம கேட்பா இல்லை மம்மி, வேற யாரும் பார்க்கணும் எடுக்கிறீங்களா? முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா குடம் இருக்கும். ஒவ்வொருத்தர் வராமல் இருப்பாங்க, வராத வீட்டு குடம் இருக்கும். அதனால இப்போ டோக்கன் வாங்கிட்டு வராமலாம் இருப்பாங்களா? தோதுப்படாதவங்க டோக்கன் முன்னாடியே வாங்கியிருப்பாங்க. தோதுப்படாதவங்க இருப்பாங்கல்ல, அப்படி இருக்கலாமா? அப்படி தோதுப்படாதவங்க தான் இருக்கக்கூடாது. ரொம்ப ஏதாவது தோதுப்படலைன்னா இப்போ பொம்பளை பிள்ளைல இருந்தா தூரம் ஆகிட்டா வராதுங்க. அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம நினைக்காது தானே. இதுவும் சாமி சக்தி இருந்தாதே நம்ம எடுக்க முடியும். சாமியோட அருள் இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும். இதுவும் பெரிய விஷயம். அங்கே எங்கே மம்மி சுற்றி வந்து விநாயகர் கோயில் எடுப்பீங்களா? விநாயகர் கோயிலில் போய் பாலை நிறச்சி அந்த ஊரணியை சுற்றி வந்து மந்தையம்மனை சுற்றி வந்து திருப்பி மந்தையம்மன் கோயிலுக்குள்ளே கொண்டு போய்
அபிஷேகம் பண்ணிட்டு வெளியே வந்து விடுதிக்கு வந்து உட்கார்ந்துருக்கணும். மேலே என்ன வாழையில வச்சு கட்டுவாங்களா பால் குடத்துக்கு? அப்படிதான் இருக்கு, எனக்கு அது சரியா தெரியல. பால் குடம் மாலை கொடுக்குற இதுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆமா, பால் குடம் மாலை கழுத்துல போட்டு விட்டுருவாங்க. அப்புறம் காலாச்சி கொடுப்பாங்க. பால் அவங்க தானே இறக்கிறாங்க சிம்புக்கு, அது இருக்குல்ல. அது எவ்வளோ 1/2 லிட்டர் பாலா தெரியல, அதுவும் தெரியல. அண்டால வச்சுக்கிட்டு ஊற்றுவாங்க. அண்டால வச்சுக்கிட்டு அது எவ்வளவு ஊற்றுவாங்க? அந்த குடத்துல அறதுக்கு தான் ஊற்றுவாங்க. மீதி அதுவே திரும்பி மேலே வரும். மேலே வந்துடும், ஃபுல்லாக ஊற்ற மாட்டா. ஓ, அதை நான் பார்த்துருக்கேன். அரை தான் ஊற்றுவாங்க. மேலே வாழை இலையை வச்சு சந்தனம் குங்குமத்தை மேலே வச்சு சைடில் கட்டிடுவாங்க. கட்டி வச்சுன்னா அது குடத்தை தூக்கி தலையில் வச்சாச்சுன்னா அது ததும்பி ஊற்றிக்கிட்டே வரும். சாமிகிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். சாமிகிட்ட கொண்டு போய் சேர்க்கையில வாழை இலையை ஒரு பொத்துட்டு குடத்தை ஊற்றிடுவாங்க. அப்படியா? அவ்வளோதான். வாழை இலையில கையை விட்டோம்னா ஈஸியாக பொக்கலாம் தெரியுமா? அப்போ வாழை இலைக்குள்ள ஐயர் கையை விட்டு அந்த குடத்தை, ஆமாம், சாமிக்கு இங்கேருந்து பைப் கனெக்ஷன் போட்டிருப்பா. ஓ, பைப் ஃப்ரெண்டில் இருந்து இங்கே ஊத்தையில சாமிக்கு. அதில் அப்படியா? எனக்கு அதெல்லாம் கூட்டமா இருக்கு. எல்லா 2 குடத்துலையும் கையை சென்டரில் உள்ள விட்டாருன்னா ஓட்டையாயிரும். அந்த பாலை டக்குன்னு அதில் ஊற்றுவார். ஊற்றிட்டு குடத்தை இங்கிட்டு தனியாக கொடுத்துருவாரு. கையை உள்ள விட்டு ஊற்றிட்டு தனியாக. டீயை குடிக்க கூடாதுப்பா, பால் அதை குடிக்கணும். ஏன் டீயை குடிக்கணுமா, பால் வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. சரி, டீயாவே குடி. பால் கூட விரதம். நேற்று டீ தான் குடிச்ச. விரதம்னா அதில் டீ அடங்குமா மம்மி? அதனால பால் குடம் எடுக்கிறது ஒரு சக்தியாக இருந்தது. இது சாமிக்கு பண்ணுறதுனா சாமியோட சக்தியோடு தான் நம்ம நிறைவேற்ற முடியும். சின்ன திட்டம் இல்லை அதெல்லாம். ஒரு வாட்டி நீங்கள் லேட் ஆயிருக்கல மம்மி நம்ம இங்கேருந்து போகிறதுக்கே. அதுக்கு உள்ள பிடிச்சி கெஞ்சி அதுக்கப்புறம் ஏதோ நல்ல நேரம் எடுத்துட்டோம். என்ன இல்லைன்னா சிரமம். அதனால இதுக்கெல்லாம் முந்தி போயிடணும். நமக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணக்கூடாது பாரு. ஆமா, நம்ம ஒரு ஆளுக்காக. ஒரு நாள் தூக்கத்தை விட்டா என்ன குறைஞ்சு போகுது? என்ன சாமிக்கா? ஆமா, அப்புறம் எடுத்துட்டா அப்புறம் ரெஸ்ட் தானே. அப்புறம் ரெஸ்ட் தான். ஆமா, கமிட்மெண்ட் இல்லை. ஆமா, இந்த டயத்துக்குள்ளே பண்ணுற ஒர்க்கு தான் கமிட்மெண்ட்டுண்ணே. இதுக்குள்ளே பண்ணணும், அதுக்குள்ளே பண்ணணும். கொஞ்சம் நேரம் எத்தனை நடை ஊற்றலான் இருக்கீங்க? ஒரு 2 நடை 3 நடை ஊற்றுவோம். ஒரு சம்பளத்தில் வச்சு கொண்டு போகணும்னா. வள்ளிக்கு நம்ம வடை சுடணும்னு ஆசைப்பட்டாங்க. வடைக்கு மாவு உளுந்து மாவு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடிப்பு மாவு இருந்தால் அதை போட்டு கொஞ்சம் சுடலாம்னு பார்த்தேன். இடிப்பு மாவு இல்லை, அதனால உளுந்து மாவு தான் இருக்குது. சாயந்தரம் வந்து வேணா வடை சுடுவோம். வடையும் முறுமுறுன்னு சூடாக இருந்தால் தான் எடுத்துக்க முடியும். நம்ம கொண்டு போய் வச்சு எல்லாம் பண்ணுறதுக்கு ஆறி போயிடும். அதனால சுட்டு கொண்டு போனாலும் வேஸ்ட்டு தான். அங்கே ஏற்கனவே நம்ம நிறைய டிஷ்ஷு தான் தருவாங்க. ஆமாம், இப்போ இது கொண்டக்கடலை, சக்கரை பொங்கல், புளியோதரை எல்லாம் தருவாங்க. அப்படி இருக்கையில் இதை சாப்பிட்றது கஷ்டம் தான். ஆனால் சும்மா இதுக்காக மெனுக்காக கொண்டு போனாது. இலை வேணா உனக்கு நறுக்கிடுவேன். அது ஒரு முடியலை, ஒரு பெரிய இலையை நறுக்கி அதை கட் பண்ணி கூடைக்குள்ள வச்சுட்டு போகலாம். பெரிய கழுவிட்டு வந்துடும் வெளியே. அதை இங்கே சாப்பிட்றதுக்கா? இங்கே சாப்பிட்றதுக்கு தட்டு எடுத்துகிட்டு போவாங்க. எல்லா வருஷமும் தட்டு தானே எடுத்துகிட்டு போவோம். போன வருஷமா அப்போ தட்டை எடுத்துகிட்டு போயிடுவோமா? இல்லை, அதுக்கு இல்லை சொல்கிறேன். நம்ம வீட்டில் தான் இலை இருக்கே. இலை இருக்கு, அது நிறைய இலை இருக்கு. ஒரு இலையை பறிச்சுட்டு போவோம். இலைனாக்கா அங்கே சாப்பிட்டு அங்கே கீழே போட்டுடலாம்.
என்னப்பா கரண்டே வரல, இவ்வளோ நேரம் ஆகுது. அப்பா வந்துட்டாங்க, வா சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு வந்துடும். கடவுளே சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. இங்கே ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க காய். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எப்பயும் எங்களை நல்லபடி வச்சுக்கணும், எல்லாரையும் நல்லபடி வச்சுக்கணும் கடவுளே. வாங்க எல்லாரும் சாமி கும்பிடலாம். வாங்க சாமி கும்பிடுங்க எல்லாரும். எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். இதில் கம்ப்யூட்டர் சாமி நினைச்சிங்களா? அதில் வச்சுட்டேன் வச்சேன். அந்த பாக்ஸில் வைக்கிறது இல்லையா? அதில் வச்சு இதுங்க முடியல, இதில் வச்சு உள்ளே எல்லாம் கொண்டு வைக்கிறது. எல்லா இடமும் காட்டுறதா? ஆமாம், இப்படிதான் முத்து காட்டுச்சு. அதனால நானும் சரிவா இங்கே விளக்கேற்றுறாங்க. தெரிய ரெண்டையும் திருப்பி விட்டு ஒரே இதில் ஏற்றுக்கணும். விளக்கேற்றுறதுக்கு பொறுமை வேணும் மம்மி. நான் கோயிலில் போயில தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒன்று செஞ்சு பார்த்ததுன்னு தெரியாது இது. விளக்கேற்றுறது எல்லோரும் ஈஸியாக உடனே ஏற்றிட முடியும். நம்ம ஏற்ற போயில தான் காத்தடிக்கும். மந்தியம்மா தாயே சரியே. அந்த சாமிக்கு பேர் மந்தியம்மா அம்மன். ஆனால் அதில் பேர் முத்துமாரியம்மன் எழுதியிருக்கோமே. முத்துமாரியம்மன் அப்படியே எழுதிருக்கு. ஆமாம், முத்துமாரியம்மன் எழுதி. ஆனால் மந்தியம்மன் தான் சொல்லுவாங்கப்பா. அதுக்கு இன்னொரு பேரா தெரியல, அது தெரியல. ஆனால் முத்துமாரியம்மன் தான் எழுதியிருக்க. ஆமாம், அன்னைக்கு அந்த போர்டில் எடுத்தேன். ஓ, முத்துமாரியம்மன் எழுதி. ஆனால் மந்தியம்மன் கோயில் தான் சொல்லுவாங்க. நம்ம செட்டியை விடலாம் மந்தியம்மன் கோயில். முத்துமாரியம்மன் எல்லா இடத்துலையும் இருக்கே முத்துமாரியம்மன். ஆனால் அதில் எழுதியிருக்கிறது அதானே இருக்கு. இன்னைக்கு பாருங்க, காட்டுறேன். அன்னைக்கு ஃப்ரெண்டில் எடுத்தல ஃபஸ்ட்டு அதில் எழுதிருந்துச்சு சன்னதி மேலே. அப்போ சாமிக்கு முத்துமாரியம்மனை தான் மந்தியம்மன் சொல்கிறாங்க. இன்னொரு பேராக இருக்கும், இன்னொரு பேர். ஆனால் அது அம்மன் தானே? ஆமாம், மந்தையம்மனாக இருந்தாலும் அம்மன் தான் சொல்கிறோம். அம்மன் தான். அம்மனுக்கு இன்னைக்கு தங்க இங்கே சத்தம் ஆரம்பி. ஆமாம், அது மாதிரி தேர் அன்னைக்குலாம் தேரில் கொண்டாந்து வைக்கிற சாமிக்கு தங்கங்கி சத்துவார். தங்கங்கியோட தான் காட்சி கொடுப்பாங்க. மீதி நாளில் அந்த தங்கம் உள்ள சாமி எங்கேயுமே அது அங்கேயும் மேலே சாத்துறதேன். அந்த சாமி இதில் கருவறையில் இருக்கிறதேன். ஓ, அது மேலே மட்டும் சத்துவா? மேலே மட்டும் அந்த அங்கி சத்துவா. சாமியே தங்கத்தில் இருக்காது. சாமியே தங்கத்தில் இருக்காது. மேலே அதுக்கு நம்ம ட்ரெஸ் போடுற மாதிரி மேலே ஒரு கோட்டு மாரி போட்டு விட்ருக்கேன் தங்கத்தில். அது அளவுக்கு அளவெடுத்து அது கரெக்டாக நெளிவு சுழிவெல்லாம் வச்சு அதே மாதிரி பண்ணுறது. நம்ம எப்படி நகை பண்ணுறோம். ரெண்டாவது நடை. மூணு நடை ஊற்றினா போதும். முதல் நடை இங்கே இருக்குங்க. ஆமாம், இது ரெண்டாவது நடை ஊற்றுறாங்க. இந்த சம்பளத்தில் எடுத்துக்குமா? எதுக்கு எடுத்துக்கணும்? எத்தனை சம்பளம் அடிக்கிறீங்க? எத்தனை சம்பளம் அடிக்கிறீங்க வலிக்கணுமா? ஆமாம், இந்த சம்பளத்தில் எடுக்குமா? நீட்டாக தான் இருக்கு. கல்வல் மாவு வட்டியில் வேண்டாம். ஆமாம், கழுவிக்கணும். சட்னி வேற அரைக்கணும். தேங்காய் சட்னி கொஞ்சம், தக்காளி சட்னி கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே அரைக்கணும். ஏன்னா தக்காளி கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். அது 10 தோணுமோ வர வேணுமா உள்ளே சாப்பிட்டாங்க.
அதுக்கு நம்ம என்ன ட்ரெஸ் போடலான்னு இருக்கீங்க? நான் சும்மா சாதா சொல்லுதேன். ம். பனியெல்லாம் கழட்டிட்டு தானே மேம் எடுக்கணும். ஆமாம், பனியன் போட வேண்டாம், பொருக்கு சட்டை மட்டும் போட்டுக்கிட்டு வந்தால் போதும். அப்படிதானே? அப்படி போடலாம். அப்புறம் பனியனை ஒரு ஆள் கையில் வச்சுக்கோங்க. ஏன் சட்டை வச்சுக்கிறவங்க பனியன் வச்சுக்க மாட்டாங்க? வச்சுக்க மாட்டார். இப்படி ஒருத்தங்களை வச்சுக்க சொல்லி கொடுத்தது தான் ஒரு சட்டையே வச்சு. நல்ல மகராசி, நல்ல மகராசி. செட்டியார் இருக்குதே உடுத்தியா வேற ஆள் இல்லையா? செட்டியார் இருக்குது. செட்டியாருக்கு அப்படி பண்ணிவிட்டாரு. இன்னைக்கு பானக்காய் மோர்லாம் நிறைய தருவாங்க எல்லாம் எல்லா இடத்துலையும். தண்ணீர் பந்தம் நிறைய போட்டுருப்பாங்க. ஆமாம். மழை வந்தது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஹீட்டாக இருக்கா? கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் திருச்சியெல்லாம் வெறும் காத்தான், அப்புறம் பயங்கர காத்தான் அன்னைக்கு. நம்ம ஊர்ல தான் மழையோட விட்டுச்சு. அங்கெல்லாம் புயல் மாதிரி காத்தான் திருச்சியிலாம். நம்ம ஊர்ல வந்து கஜா புயல். ஆமா, அது மாதிரியா? ஆமா. கஜா புயல் வந்தப்ப தானே அவ்வளோ மரமெல்லாம் ஜாஞ்சிச்சு. தோசைனா ஒரு ஒரு தோசையாக ஊற்றணும். இட்லி ஒரு இட்லி ஒரு நடை அவிகிறதுக்கு வெயிட் பண்ணணும். புரியுதா? தோசைனா நம்மளுக்கு வேலை. ஆமாம். இட்லின்னா சட்டிக்கு வேலை. சட்டிக்கு வேலை. அதை வேக வைக்கணும். அதுவே 2 சட்டியாக இருந்தால் சீக்கிரம் வேக வச்சிடலாம்ல. ஆமாம். வந்துருச்சு. அடுத்த ஒரு 2 நிமிஷம் வேணா இருக்குது. இட்லி பந்து மாதிரி உள்ளதா? ஆமாம். எப்படி இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும் ஏன் சொல்கிறாங்க? வெள்ளையாக இருக்கணுமா? வெள்ளையாக இருக்கணும், அப்படி சாஃப்டாக இருக்கணும் இட்லி. காயில் பிச்சு வைக்கும்போது அப்படி போகணும். அப்படி இருக்கணும். அது தோசைக்கு இதுக்கெல்லாம் சொல்கிறது இல்லையே? தோசைக்கு சொல்ல மாட்டார், இட்லிக்கு மாட்டார். இட்லி எல்லாராலையும் நல்லா அவிக்க முடியாது. இதுவும் பெரிய விஷயம். நிறைய பேர் என்னென்னவோ பண்ணி வைப்பாங்க, அவங்களாம் ஹார்டாக தான் வைப்பாங்க. ஒரு சிலருக்கு தான் சாஃப்டாக வரும் இட்லி. அதுவும் ஒரு விஷயம். பெருமை சொல்ற வரைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கை வந்த கலை. இட்லி சரியா வரும், மிச்சம் ஒன்னொன்னு எனக்கு சரியா வராது. எனக்கும் இதெல்லாம் குழிப்பணியாரம் அதெல்லாம் சரியா வராது. குழிப்பணியாரம்லாம் ஒவ்வொருத்தர் குழிப்பணியாரம்லாம் நீட்டு அழகா எடுத்துருவாரு. ஆனால் நம்மளும் சட்டியில தான் ஊற்றுறோம் அதுக்குள்ள. ஆனால் வந்து எடுக்க வர மாட்டேது. அது பழக்கணும், அந்த சட்டியை பழக்கணும். பழக்கினாதே. இது நீங்கள் ரொம்ப வருஷமாக சொல்கிறீங்களே, என்னம்மா பழக்காம இருக்கீங்க? ஆமாம். பழக்கணும்னா பழக்கத்துக்கு வந்துடுமா? பழக்கணும்னா அது அந்த ருட்டீனுக்கு வந்துடும். எப்படி தோசை எடுக்கிறோம் அந்த மாதிரி. அந்த காலத்துலலாம் குழிப்பணியாரமே விற்பால போட்டு. ஆமாம். 5 ரூபாய்க்கு 2, 10 ரூபாய்க்கு 5, 6 ரூபாய்க்கு அங்கே வரமா. அதை வாங்கி சாப்பிட்டோம்னாவே காலையில் பசி இருக்காது. வடையெல்லாம் மாதிரி. ஆமாம். குழிப்பணியாரம் இட்லி மாவு தான், ஒன்றும் கெடுதல் இல்லை. இந்த மாவை கொஞ்சம் நாளைக்கு பிடிச்சிருச்சுன்னா இதை வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு குழிப்பணியாரமாக ஊற்றிடலாம். அப்படி இனிப்பு வேணும்னா இதில் பாகக்காய்ச்சி ஊற்றி குழிப்பணியாரமாக ஊற்றலாம். இதே மாவு தான், இட்லி மாவே தான், அதுக்குன்னு தனி மாவெல்லாம் இல்லை. இட்லி மாவு தான். இட்லி மாவு தான். வேற எதுவும் ஆட் பண்ணவும் தேவையில்லையா? ஆட் பண்ணவும் தேவையில்லை. அதே வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணணும். இனிப்பு வேணும்னா பாகக்காய்ச்சி ஊற்றிக்க வேண்டியது. இந்த மாவுல கலந்துடணும். பாகக்காய்ச்சி ஊற்றி
அது இனிப்பு பணியாரம். அது இனிப்பு பணியாரம். எல்லாம் ஒண்ணுதான். ஒரே மாவு தான், வெரைட்டி சைஸ் வேரியா பண்றோம். என்ன இது ஒரு துணியில துடைக்கணும். ஓம்பு துணியில துடைக்க முடியாது. யோசனை, நல்ல யோசனை சொல்லியிருக்கேன். சூப்பர்ல. ஸ்ரீராமுடைய மூளை வேலை செய்து மூளை வேலை செஞ்சிச்சு. இட்லி எடுத்து வைக்கிறாங்க கைஸ். நீ இப்போ இலையை நறுக்கிட்டு வர, கொஞ்ச நேரத்தில் இலையை நறுக்கிட்டு வரணும். நான் சட்னி அரைக்கணும். எல்லா இட்லியுமே இங்கே கொண்டு போயிருவீங்களா? ஆமாம். அப்புறம் சாப்பிட்டாங்கன்னா ஆமாம், சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும். ஆமாம். எவ்வளோ 14 இட்லியா? 14 இட்லி வச்சுருக்கேன். அந்த ஒரு நடை எடுத்துக்குவோம். போதும். இந்த பழைய இட்லியை வச்சு சாப்பிட்டு வரேன்னா பழைய இட்லி எஞ்சிடும். இந்த மாவு உள்ளே கொண்டு வச்சிடுறேன். போதும்ண்ணே. எனக்கு அப்புறம் காஃபி வைக்க கொண்டு வர மாட்டீங்களா? காஃபியெல்லாம் கொண்டுட்டு வர்றதில்ல. நேராக சாப்பிட்டுக்க வேண்டியது. ஆமாம். நீ காப்பியாக குடிச்சுக்கிட்டு இருப்பியா? விரதம்ட்டு ஒரு ஒருத்தக அப்படி தானே. விரதம்ட்டு வெறும் பழமாக சாப்பிடுக்குப்பா வயிறுக்குள்ள. அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நீ பண்ணுறது. சாப்பாடு சாப்பிட்றதில்ல, மற்றதெல்லாம் சாப்பிட்டு. ஆமாம். நம்ம சட்னி அரைக்கணும். சட்னி அரைக்கணும். இந்த சட்னிக்கு எடுத்துட்றேன். இந்த வெங்காயம் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு புளி போட்டுக்கிட்டா நல்லா தான் இருக்கும். கொஞ்சோண்டு புளி போட்டு. இது எதுக்கு தக்காளி சட்னியா? ஆமாம். கொஞ்சமாக புளி போட்டுக்குவோம். உப்பு, கல்லுப்பா? கல்லுப்பு ஒரு மிளகா. ரொம்ப மிளகா போட்டால் காரமாக இருக்கும். ஒரு மிளகா. ரெண்டு சட்னி அரைச்சாதான் யார் என்ன விருப்பமாக சாப்பிட்டுருக்காங்க. நம்மளுக்கு இவ்வளோ பெரிய திட்டே சிரமமா இருக்கு. என்ன பாருங்க, தக்காளி, வெங்காயம், பூண்டு, ஒரு மிளகா இது போட்டு அரைச்சது, உப்பு போட்டு. இது இப்போ நம்ம தாளிச்சு விட்டணும். தக்காளி சட்னி. தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி அப்புறம் அரைக்கணும். இதை கழுவிட்டு தான் அரைக்கணுமா? இதோடய அரைக்கலாம்? இது கழுவிட்டு அரைக்கணும். கடுகு. அதுக்கு தேங்காய் எல்லாம் திருகி வச்சுருக்கீங்களா? இல்லை, திருகணும். திருகணும். திருகி இருந்தால் ஈஸி வேலை முடியும். ஆமாம். யார் திருகிறது? என்ன மிஷினாக வந்து திருகும்? எல்லாம் எங்கள் இதையும் பார்க்கணும். இதில் என்னென்ன எடுத்துருக்கீங்க? கடுகு, உளுந்தம் பருப்பு. கடுகு, உளுந்தம் பருப்பு, பெருங்காயம் போட்டு தாளிச்சு விட்ட வேண்டியது. கருவேப்பிலை தான் இன்னைக்கு வாங்கிட்டே வர்றதில்லை இப்போ. சரிப்போ அது சாப்பிடையில எடுத்து எடுத்து போட வேண்டியதா இருக்கு. அதனால அதையும் விட்டாச்சு. எப்போ கிடைக்குதோ கிடைக்கட்டும். ஆமாம். ஏன் நம்ம வீட்டில் தான் புதுசாக குட்டி செடி வளருது, அதுலேருந்து பறிக்கணும். அதுலேருந்து பறிச்சோம்னா அது இதாகி போயிடும். வளராதா? வளராது. தக்காளி சட்னிக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பொரிய விட்டு இது மூடி வச்சு வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அவ்வளோதும் இதாகும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டால் நல்லா இருக்கும். மூடி வச்சு அப்படியே இது பண்ணணும்.
எது சட்னியவா? சட்னியை மூடி வச்சு தான் வைக்க வச்சேன். இல்லைன்னா தெரிக்கும். கொதி வந்தோடனேவா? கொஞ்சம் கூட நமக்கு தண்ணி தேவைப்படையில ஒரு பிட்டு கூட இருக்கு. அதான் மழை வந்திருக்க மாதிரி இருக்கு. இந்த வாசத்தை ஒழிச்சிருக்கா இந்தம்மா. மழை வருது போய். கொஞ்சம் கூலா இருக்கும். மழை வருது, கொஞ்சம் எடுக்கிறதே ஈஸியா இருக்கும்னா. ஆமா, ஆனா மழை அக்னி நட்சத்திரத்து அன்னைக்கு வரக்கூடாதான் அப்படின்னு சொன்னாங்க நேற்று. அக்னி நட்சத்திரத்து அன்னைக்கு மழை வந்தா அந்த வருஷம் மழையே இல்லாம போயிடுமா. ஓ, அப்ப நேற்று வந்துச்சுன்னா அக்னி நட்சத்திரத்து அன்னைக்கு மழையே வரக்கூடாது. ஒரு நேரம் எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணுது. ஆமா, 2016 இப்படி இருந்துச்சா, இப்ப 2025 இப்படி இருக்கான். 2016 இந்த மாதிரி மழை வந்துச்சா. அக்னி நட்சத்திரத்து அன்னைக்கு மழை வரக்கூடாதான், மற்ற நாள்ல வரலாம். அது எதுவும் வீடியோவில் பார்த்தீங்களா? இல்லை, முத்தினா சொன்னாங்க, அவன் மாமியா சொன்னாங்களாம். இவங்க ஆத்தாவுக்கு ஃபோன் பண்ணாங்களாம். ஆத்தா சொன்னாங்க நான் ஒன்று பேலன்ஸு தேங்காய் சட்னி மட்டும். தேங்காய் சட்னி மட்டும் பேலன்ஸ். இட்லி அமைச்சிருக்கோம். தள்ளி ரெண்டு. அந்த குக்கருக்குள்ள மூடி இருக்கே, அதுதான் இதுக்கு மூடணும், தெரிக்காம. இந்த சிறுவா டீ குடிச்சிருவோமா? இதுல மேல என்னோட பழைய இட்லி எடுத்து வச்சிருந்தேன். 3 நடை போதும்ல? அது ஏன் மேல இருக்கீங்க? இது சாப்பிட. இப்போ நான் குளிச்சுட்டு வந்தோடனே சாப்பிட்டு வந்துடுறேன். காலையிலேக்கு நீங்கள் இங்கே சாப்பிட்டு வந்துடுறேன். ஆமாம், நான் இங்கே சாப்பிட்டு வந்துடுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீ ரெடி ஆயிடுச்சு. வாங்க டீ குடிக்கலாம். டீ ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி ராயவரம் முத்துமாரியம்மன் கோயில் பால்குடம் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நகரத்தார் பால்குடம் காலையில் 8 மணிக்கு கிளம்பி 10:30 11 மணிக்கெலாம் அம்மன் சன்னதியில் சேர்ந்துரும் கைஸ். இதில் நகரத்தார் பால்குடம் டோக்கன் 400 500ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த டோக்கன் படி பால்குடம் எடுத்து வச்சுட்ருப்பாங்க. நம்ம காலையில் 8 மணிக்கு போனோம்னா கலவடை மட்டும் கொண்டு போகணும், மீதி எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. டோக்கன் இப்போ வாங்கியிருக்கோம் அப்படின்னா பால்குடம், இது மாலை, அர்ச்சனை, பால் எல்லாமே அதில் ஊற்றி வச்சுருப்பாங்க. நம்ம கலவடை மட்டும் கொண்டு போனோம்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணுற டைம் ஆயிடுச்சுன்னா நம்மளை எல்லாரையும் உள்ளே வர சொல்லி விபூதி சந்தனம் எல்லாம் கொடுத்து விநாயகர் கோயிலேருந்து கிளம்புங்க. பால்குடம் கிளம்பி புராரமாக சுற்றி ஊரணி இருக்கும், ஊரணியெல்லாம் சுற்றி அம்மன் சன்னதிக்கு வெளியே ஒரு ரவுண்டு, அப்புறம் உள்ளே ஒரு ரவுண்டு, கோயிலுக்குள்ளே உள்ளே ஒரு புராரமாக சுற்றி அம்மன்கிட்ட பாலை கொண்டுட்டு வருவாங்க. கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல 3 ஐயருங்க நின்றுக்கிட்டு, ஒரு ஐயர் விபூதி பூசி விட்றது, கொண்டு வர்றவங்க எல்லாருக்கும் விபூதி பூசி விட்றது, இன்னொரு ஐயர் பால் சொம்பை வாங்கி ஒரு இடத்துல கொடுத்துட்ருப்பார். இந்த மாதிரி அபிஷேகம் ஆகும் காய்ஸ் நம்ம அம்மனுக்கு. இதுதான் நான் இன்றைக்கி எடுத்துருந்தது காய்ஸ். பால்குடம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல சைடில் ஃப்ரீ பண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பால் சட்டி வாங்க 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 வர 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 எல்லா இடத்துலையும் ஊற்றி வச்சுருப்பாங்க. நம்ம ராயவரம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தூண்கள் வச்சு, நம்ம பழைய வீடு நல்லா பெரிய வீடு, அதில் பார்த்திங்கன்னா தூண்கள் நிறைய இருக்கும், அறைங்க நிறைய இருக்கும்.
அந்த காலத்து வீடுங்கிறனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இது படப்பு வீடு. அப்புறம் வந்து எங்களுக்குன்னு ஒரு அறை இருக்குது. இண்டிவிஜுவலாக ஒரு ஃபேமிலிக்குமே தனித்தனி அறை கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த காலத்தில் ஜன்னல் இது எல்லாமே தேக்கிலேயே செஞ்சுருப்பாங்க. கதவு, ஜன்னல் எல்லாமே தேக்கிலேயே இருக்கும். நல்லாயிருக்கும் வீடு. நல்ல வேர்க்காது. எந்த வெயில் காலத்துலேயுமே வேர்க்காது. அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புற வாசல், அதாவது இந்த கல்யாணக்கார வீட்டுக்கெல்லாம் வாழை இலை இந்த மாதிரி கொண்டு வர்றது, சமைக்கிறது, பந்தி போடுறது, அந்த மாதிரி இடத்துக்காக உள்ளது. அந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து 2 சைடுமே மாடிப்படி வச்சுருப்பாங்க. லாஸ்ட்டில் தான் மாடிப்படி வச்சுருப்பாங்க. மாடிப்படியிலேருந்து மேலே போகிற மாதிரி. இது வந்து வெளிப்புற டோரு. இதில் வந்து டிசைன் வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து வெளிப்புறத்துக்கு போகிற டோரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வர்றது தான் எங்கள் ரூமு. எங்களுக்குன்னு தனியாக கொடுத்துருக்க ரூமு. இதில் வந்து எங்கள் ஐயாவோட ஃபோட்டோ, எங்கள் கொள்ளு ஐயாவோட ஃபோட்டோ, அவங்களது ஃபோட்டோ, அவங்க சிஸ்டர் பொண்ணு, இவங்க எல்லாருமே உள்ள ஃபோட்டோ. அப்புறம் எங்களுக்கு பிடிச்ச விநாயகர், மயில், இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நாங்கள் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து அதே மாதிரி படப்பு வீடு ஒன்று இருக்குது. படப்பு வீடு அப்படின்னா இங்கே தான் நாங்கள் கல்யாணம், காட்சி எதுனாலுமே படைக்கிறது, சேலை படைக்கிறது, போலை மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த போலையில் வந்து மாலை போட்டு சாமி கும்பிட்றது, அந்த மாதிரி இதில் வந்து படைக்கிறது எல்லாமே வெளியே வாழை இலையில் போட்டு வெளியே தான் படைப்போம். அப்புறம் அவங்கவுங்க ரூமில் என்னென்ன சாமி விருப்பமோ அந்தந்த சாமியை வந்து வச்சுருப்பாங்க காய்ஸ். இதுதான் நாங்கள் இன்றைக்கி ராயபுரம் போயிட்டு வந்தது ஜேர்னி. ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பால்குடம் எடுத்து கோயிலுக்கு போயிட்டு வந்து காலையில் இட்லி சட்னி சாப்பிட்டோம். இப்போ வந்து தக்காளி சாதம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மதியம் லஞ்சுக்கு தக்காளி சாதம் போட்டேன். தக்காளி சாதம் தான் மதியம் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். பால்குடம் எப்படி மேம் இருந்துச்சு? பால்குடம்லாம் நல்லா இருந்தது. பயங்கர வெயில் ஃப்ரெண்ட்ஸ். என்னாலெல்லாம் மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. பயங்கர வெயில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.